டவுன் பஸ் ரவுண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் அபிஷேகாவிற்கு பரிசு ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன பரிசு? எதற்காக குடுத்திருக்காரு? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் டவுன் பஸ் வாரம் அண்ட் இந்த வாரம் வந்து சீஃப் கெஸ்ட்டா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு வாரத்தில மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டஸ்டன்ட்ஸ்னா அது அபிஷேகா அவர்கள் தான் சொல்லணும். இந்த வாரம் என்ன பாட்டு பாடப் போறாங்க? எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த வாரம் அவங்க சிவாஜி சாரோட படத்துல இருந்து தான் ஒரு பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பாடி கோல்டன் பஸ்ஸரும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தளபதி ரவுண்ட் வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு ரவுண்ட்ல அவங்க விஜய் ஆண்டனி அவர்களோட "நான் அடிச்சா தாங்க மாட்டேன்" அப்படிங்கிற பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னும், அத நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு பரிசு குடுக்கணும்னு நான் நெனச்சேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் அந்த ஒரு ஸ்டேஜ்லயே ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த தடவை என்ன பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் இந்த முறையும் ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. அண்ட் அந்த பாட்ட இன்னொருக்க பாட சொல்லியுமே கேட்டிருக்காரு. அந்த ஒரு பாடல பாடி முடிச்சதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் நேரா ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட கையில மோதிரம் ஒண்ணு போட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா விஜய் அவர்களோட முகம் பதிச்ச மோதிரத்த தான் அவரு பரிசா கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் இப்படி ஒரு விஷயத்த யாரும் எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நடக்கிற ரவுண்ட் வேற. அது பாடி முடிச்சு ஒரு 2 ரவுண்ட் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது அப்ப பாடிய பாடல பார்த்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோட பாட்டு ஓன் வெர்ஷன் மாரியே இருந்துச்சு அப்படின்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்து, அதுவும் தளபதி அவர்களோட முகம் பதிச்ச மோதிரம் குடுக்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் ஆண்டனி அவர்கள் எப்போதுமே ரொம்ப இயல்பா இருப்பாரு. அவர் மனசுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உடனடியா அத பண்ணிருவாரு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு பொண்ணுக்குமே அந்த பாடல் பிடித்து போய் அவங்களுக்கு பரிசு கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் வெளியானதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அண்ட் இந்த வாரம் கண்டிப்பா நெறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ள இருக்கும் அப்படின்னு நீங்க இந்த ஒரு வாரத்த மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்குறீங்களா? இந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க விஜய் ஆண்டனி அவர்கள் இதே ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அந்த ஒரு வேட்டைக்காரன் பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே கியூட்டான ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதற்கு முன்னாடி வரைக்கும் நான் மிகப்பெரிய படங்கள் பண்ணல. வேட்டைக்காரன் தான் நான் பண்ண மிகப்பெரிய ஒரு படம். விஜய் சாருக்கு பண்ண ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னே வச்சுக்கலாம். அண்ட் அந்த ஒரு படத்த விஜய் சார் தான் எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ பெரிய நம்பிக்கை என் மேல அவரு வச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்துல வந்த ஒவ்வொரு பாட்டுக்குமே அவர் கூடவே இருந்து நெறைய விஷயங்கள் பண்ணாரு. குட்டி குட்டி விஷயங்கள் கூட நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாரு. குட்டி குட்டி விஷயங்கள் மாத்தவும் சொல்லியிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க அந்த படம் நல்லா வரதுக்கும், அதுல வந்த ஒவ்வொரு பாடல்களும் ஹிட் இல்லையா? அதுக்கும் விஜய் சார் தான் காரணம். அதுக்கப்புறம் நான் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கும் அவர் தான் காரணம். அண்ட் அந்த ஒரு படத்துக்கு நான் அதுக்கு முன்னாடி வாங்குன சம்பளத்த விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமா வாங்கினேன். அதுக்கும் விஜய் சார் தான் காரணம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இப்ப புரியுதா அவர் ஏன் தங்க மோதிரம் போட்டாரு அப்படின்னு. அண்ட் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.